சாந்தி. 24/12/2025 மரியாதைகளின் கோட்டிற்குள் அப்படிங்கிற பட்டியினுடைய 3வது நாள் 2வது முரளியினுடைய இன்னைக்கு பட்டி பண்ணக்கூடிய நம்ம முரளியினுடைய டேட்டு 9/3/1994. இது வந்து சிவராத்திரியினுடைய முரளியினுடைய டைட்டில் வந்து நியாரா பியாரா, விடுபட்ட மற்றும் அன்பான, ஒண்டர்ஃபுல்லான, அன்பான, சுகம் நிறைந்த அவதாரம். பாபாவுடைய சிவராத்திரி முரளி, அதனால் அவர் அவதாரத்தை பற்றி சொல்கிறார். விடுபட்ட, அன்பான, சுகமயமான அவதாரம். சிவ ஜெயந்தி சிவராத்திரியில் நம்ம என்ன பண்ணுறோம்? பாபா சொல்கிறாங்க, நியாரா மற்றும் பியாரா, ஒண்டர்ஃபுல்லான, விலகிய மற்றும் விடுபட்ட, ஒண்டர்ஃபுல்லான ஒரு அவதார நாள், அதாவது பிறந்த நாள். பக்தி மார்க்கத்தில் விரதம் இருக்கிறோம், முழிச்சு இருக்கிறோம்,
பலி கொடுக்குறோம், சென்டர்களில் போகிறோம், ஊக்கம் உற்சாகத்தோட சேவைகள் செய்கிறோம். ரேலி போகுது, ஊர்வலம் போகிறோம். பாபா வந்து பிரத்யட்சப்படுத்துறதுக்காக எவ்வளோ சேவைகள் நம்ம பிளான் பண்ணி செஞ்சிட்றோம் ஒவ்வொருத்தரையும். சிலர் 12 ஜோதிலிங்கம் கூட வைக்கிறாங்க ஒவ்வொரு சென்டரில். அந்த 3 நாளைக்காக நார்த்தில் கோஷம் எல்லாம் போடுவாங்க. விரதம்னா என்ன? எந்த விஷயத்தில் விரதம்? விருத்தியினுடைய விரதம், திருஷ்டியினுடைய விரதம், வார்த்தைகளுடைய விரதம். விருத்தியினுடைய விரதம், வார்த்தைகளுடைய விரதம், எல்லா விஷயத்துலையும் என்ன கட்டுப்பாடுகள் இருக்கணும். அப்புறம் முழிச்சிருக்காங்க, எதுக்காக முழிச்சிருக்காங்க, எந்த விஷயத்தில் முழிச்சிருக்கணும்? பாபா மற்றும் குழந்தைங்களுடைய சந்திப்பு. குழந்தைங்க வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். நமக்கு படிப்பிப்பவர் யார், நம்ம கூட யார் இருக்காங்க, ஸ்ரீ பகவான் நம்ம கூட இருக்கார் அப்படின்னா அப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் பயம் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, இதான் வண்டர்ஃபுல்லான ஒரு அன்பு, சுகம் நிறைந்த ஒரு அவதாரம். இன்றைய மரியாதைகளில் 3 மரியாதையில் ஒரு மரியாதை வந்து பாபாவின் கூடவே இருக்கக்கூடிய பாபாவுடைய துணையினுடைய கம்பெனியினுடைய மரியாதை. பாபான்னு சொல்கிறாங்க, என்ன காரியம் செஞ்சாலும் சரி என்ன எப்போவுமே கூட வச்சுக்கோங்க, கூடவே இருங்க, கூடவே வச்சுக்கோங்க. பாபா சொல்கிறாங்க, நம்ம கூடவே இருப்போம், கூடவே ராஜ்யம் செய்வோம், கூடவே புது உலகத்தை ஸ்தாபனம் பண்ணுவோம், கூடவே நம்ம வீட்டுக்கு போவோம். அப்பா மற்றும் குழந்தைங்களுடைய சங்கமம். அதனால் 2 பேருக்குமே சேர்ந்தே பூஜை நடக்குது. இந்த சாலிகிராம் ரூபத்தில் பாபாவுடைய பூஜை ஜோதிலிங்க ரூபத்தில் நடக்குது. குழந்தைங்களுடைய பூஜை வந்து சாலிகிராம் ரூபத்திலே நடக்குது, தேவதை ரூபத்திலே நடக்குது. டபுள் பூஜாதாரி நீங்கள், நான் சிங்கிள் தான், நீங்கள் டபுள் கிரீடாக இருக்குது உங்களுக்கு. பாபா வந்து நம்மளை அவரை விட உயர்ந்தவங்களாக மாற்றிட்டாரு. இப்போ நம்ம யார்? 2 கிரீடம் உடைய ஆத்மாக்கள். முழு கல்பத்தில் இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு கிடையவே செய்யாது. இதுதான் ரொம்ப ஞாராவானது மற்றும் பியாராவான ஆன்மீக சந்திப்பு நடக்கக்கூடிய அந்த சங்கமேகம். பரமாத்மாவும் ஆத்மாவும் சந்திக்குது. ஒரே நேரத்தில் அப்பாவுடைய பர்த்டேயும் இருக்குது, குழந்தைங்களுடைய பர்த்டேயும் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பர்த்டே, பிறந்த நாள், சிவஜெயந்தி, சிவராத்திரி. இது ஒரு வண்டர்ஃபுல்லான பர்த்டே. இது அப்பாவுடைய பர்த்டேயும் இருக்குது, குழந்தைங்களுடைய பர்த்டேயும் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். இந்த மாதிரி எப்போ அது நடந்ததா? நடக்கலை. அப்போ பெரிய பாக்கியசாலிகள். இதே மாதிரி நடக்கவும் செய்யாது. எப்படி வந்து ராமாயணத்தில் மகாபாரதத்தில் காட்டுறாங்க, ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனரும் எப்பவும் சேர்ந்துருப்பாங்க அதிகமாக. அதேபோல் ராமாயணத்தில் கூட ராமரும் ஆஞ்சநேயரும். அதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய பக்தர்களுடைய விஷயம். பாபா அங்கே என்ன சொல்கிறாங்க நமக்கு, நான் உங்களுடைய அப்பாவாக இருக்கிறேன், அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். நம்மளை பாபாவை வந்து நம்ம கூட வச்சுக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது. அது 2வது மரியாதை வார்த்தைகளின் மரியாதை, பேச்சின் மரியாதை. நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுடைய துக்கத்தை, மனதை உடைத்து இரத்தத்தை சிந்த வைக்கக்கூடிய சப்தமாக இருக்க வேண்டும். அப்படித்தானே நம்மளுடைய வார்த்தைகள், வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? எவருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாததாக இருக்கணும். இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்ம பேசிகிட்டே இருக்கோம், அதிகமாக பேசிகிட்ருக்கோம், எதிரில் இருக்கவங்களுக்கு ஒரு அசரும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் ஃபீலும் ஆகலை, பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை, போர் அடிச்சிருச்சு. அந்தளவு நம்ம ஜவ் மாதிரி இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது. எப்போண்டா இவர் நிறுத்துவார்? சிலர் வந்து கோர்ஸுக்கு யாராவது கிடச்சிட்டாங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கோர்ஸ் எடுக்கிறாங்க. இல்லைனா அவங்கள பார்க்கும்போதெல்லாம் கோர்ஸ் எடுக்கிறாங்க, ஞானத்தையே சொல்லிட்டுருக்காங்கன்னா அவங்க நம்மளை இங்கே பார்த்தாலே அங்கே திரும்பி ஓடுறதுக்கு நிலைமையை நம்ம உருவாக்கிடக்கூடாது. பிரம்மாகுமாரிஸுக்கா போயிடவே கூடாது சாமி, 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார வச்சுருவாங்க, அதுக்குள்ளே வேறு வேலை செய்யலாம், அதனால் அங்கே மட்டும் கூப்பிட்றாதா ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்கிற அளவு ஆகிடக்கூடாது. போகும்போதெல்லாம் 3 மணி நேரம் 2 மணி நேரம்னா எப்படிங்க? முதல் தடவை ஓகே, நம்ம போனாலே 2 மணி நேரம்னா எப்படி? நமக்கு வேலை சொல்லி இல்லையா அப்படின்னு போர் அடிச்சிடக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே வராங்க, பிகேஸ் வராங்க, நான் பிகேஸ் வராங்க, வெஜிடேரியன் நான்வெஜ் எல்லாம் வராங்க, வெங்காயம் பூண்டு சாப்பிட்றவங்க எல்லாமே வராங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இங்கே வந்தாக்கி நீங்கள் அப்படி சாப்பிடக்கூடாது, ஏன் வெங்காயம் பூண்டு எடுத்துகிட்டு வந்தீங்க,
அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லைன்னா குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த மாதிரி இதை சாப்பிடாதுங்க அதை சாப்பிடாதுங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களை பார்த்து அவங்க மாறணும். உங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, மனசு உடஞ்சிடக்கூடாது. இவங்கெல்லாம் மனுஷங்களா, வெளியில் உள்ள ஆளு பரவாயில்ல, ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு எப்படி மனசை உடச்சிட்டாங்க அப்படின்னு ஆயிடக்கூடாது. அதனால் பாபா சொல்கிறாங்களோ, உங்களுடைய வார்த்தைகளுடைய மரியாதைகள் ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம பேசிடக்கூடாது, எதிரில் இருக்கிறவங்க பயப்படுற மாதிரி. அப்புறம் பிகேஸு வந்து இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு, அதாவது அங்கே போயிடவே கூடாது. சிலர் வந்து வரவே விருப்பம் இல்லாமல் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. இல்லை, சர்வீஸ் வந்து பதிலாக என்ன ஆச்சு, டிஸ்சர்வீஸ் ஆயிடுச்சு. அதனால் நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க பிகேயாக இருக்கலாம், அன்பிகேவாக இருக்கலாம், அது ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு மனசு இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு இதயம் இருக்குது. அந்த இதயத்தை உடைக்கக்கூடாது, அவங்களுக்கு சுகம் கொடுக்கணும். எல்லாமே நம்ம சகோதர ஆத்மா தான். பிகே நான் பிகேன்னு பேதம் பார்த்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட நல்லா பேசுகிறோம், இன்னொருத்தவங்களுக்கு கொட்டி தீக்கிறோம் அப்படின்னா, தேல் போகிற கொட்டுறோம் அப்படின்னா அது சரியில்லை. நம்ம அன்பு காட்டும்போது அவங்க தானாகவே மாற ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள்ட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நான் இன்னும் உங்களை மாதிரி ஆகணும், என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கேட்டுப்பாங்க. வாங்க ஞானம் கேளுங்க, பகவான் வந்து விட்டார்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்களே வந்துடுவாங்க. பாபான்னு சொல்கிறாங்க, நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? பாம்பு இறந்து போயிடணும், ஆனால் கம்பு உடஞ்சிடக்கூடாது, குச்சி உடஞ்சிடக்கூடாது. பலவீனங்கள் எங்கேருந்து வருது? பாபா அந்த முரளியில் கேட்குறாரு. ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேள்வி வருதுன்னா அங்கே பலவீனங்கள் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். பாபா இன்றைக்கி உள்ள முரளியில் சொல்கிறாரு, ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விகள்லேருந்து விடுபட்டு இருக்கிறவங்க தான் விஸ்வ சேவாதாரி. அந்த வலையில் மாட்டிக்கக்கூடாது. ஏன், எதுக்கு அப்படிங்கிற, என்ன அப்படிங்கிற வலையில் மாட்டிக்காதுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எப்படி நடக்கலாம், இந்த கொஸ்டினில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? வலையில் மாட்டிக்கிட்டோம். இப்போ ட்ராமா மேலே நிச்சயம் இல்லை, பாபா மேலே நிச்சயம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னு கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா, இவர் ஏன் என்கிட்ட இப்படி பேசினார், இவர் ஏன் இப்படி செஞ்சார், நான் ஏன் அங்கே போனேன், நான் ஏன் வரல, நான் வந்திருக்கணும், அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ட்ராமா மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் பாபா மேலேயும் நம்பிக்கை இல்லை, தன் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பாபா என்னெல்லாம் சேவை கொடுத்தாரோ அவங்க 5 அப்படின்னு பார்ட் ப்ளே பண்ணாங்க. ஆகட்டும், ஆகட்டும் ஐயா, அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு எதுவும் செய்யலை. அவங்க அம்மா, பாபா, மம்மா, தாதிகள் அவங்களாம் என்ன செஞ்சாங்களோ அவர்கிட்ட நம்ம கற்றுக்குறோம். பாபா என்ன சொல்கிறாரு, வாட் அப்படின்னு சொல்லாதுங்க, வாட் இல்லை, ஒய் இல்லை, ஒய் அப்படின்னு சொல்லாதுங்க, ஏன்னு கேட்காதுங்க, ஃப்ளை ஆகுங்க, பறந்துருங்க அப்படின்னாரு. அதனால் பிராமணோட டிக்ஷனரியில் என்ன, ஏன், அந்த வை அப்படின்னு வரக்கு பதிலாக ஃப்ளை தான் இருக்கணும். ஹவு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எப்படி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்னுடைய வார்த்தைகள் யோகயுக்தமாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும், ரொம்ப நீளமாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், போர் அடிச்சிடக்கூடாது. அமிர்தமே, நீங்கள் ஞான அமிர்தமே சொல்கிறீங்க, பரமாத்மா சிவபாபாவே வரும்போது டேரெக்டாக வரும்போது 1 மணி நேரத்துக்கு மேலே போர் அடிக்கல. நமக்கு சைக்காலஜி படி 45 நிமிஷம், சரி ஓகே 1 ஹவர் தான் ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி. உட்காந்து ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கான கெப்பாசிட்டி 1 ஹவர் தான். வெறும் கேட்க தானே செய்கிறாங்க, அவங்க வாய் கூட அசைகிறது இல்லை, பேசுகிறது இல்லை. அப்போ வெறும் கேட்க மட்டும் லேர்னிங் ப்ராசஸ். அதனால தான் ஸ்கூலில் ஒரு பீரியட் எவ்வளோ நேரம் வச்சுருக்காங்க, 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் வச்சுருக்காங்க. மத்தியானத்துக்கு மேலே 1/2 மணி நேரம். ஒரு மனுஷனுடைய ஒரே சப்ஜெக்டினுடைய கெப்பாசிட்டி 3/4 மணி நேரம் தான். அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்டு, அப்புறம் பிரேக்கு, அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட், அடுத்த லஞ்ச் பிரேக்கு, அடுத்தது 1/2 ஹவர். வேறு சப்ஜெக்ட் தானே, ஒரே சப்ஜெக்ட் கிடையாது, வேறு சப்ஜெக்ட்டு. அதுவே 3/4 மணி நேரம் தான். நீங்கள் வந்து ஒரே சப்ஜெக்டில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்திங்கன்னா என்ன ஆகும் ஒரு மனிதனுடைய நிலைமை? உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும், ஆஹா நான் சேவை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எதிரில் இருக்கிறவங்க போரந்தமாக இருக்கும் அவங்களுக்கு. சிலவங்க சின்ன விஷயத்தை வந்து ஊதி பெருசாக்கிடுறாங்க. பாபா ஆனால் மாநில என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து மலை போன்ற விஷயத்தை கடுகு போல் ஆக்குங்க, ராயி ரூயி அப்படின்னார். அப்புறம் ரூயி கூட வெயிட்டு, கடுகு கூட வெயிட்டு. மலையை வந்து ரூயி ஆக்குங்க, அதாவது ராயி ஆக்குங்க, கடுகு ஆக்குங்க, கடுகை வந்து ரூயி பஞ்சு ஆக்கிருங்க. கடுகு கூட உங்களுக்கு வெயிட், அது கூட வேண்டாம் என் குழந்தைங்களுக்கு, நீங்கள் வந்து பஞ்சு ஆக்கிருங்க, ரொம்ப லேசாக இருக்கும். மலை செய்தே ஆக வேண்டும். நம்மளுடைய கேட் என்ன, வீணான எண்ணங்கள் வர்றதுக்கான கேட் என்ன தெரியுமா? ஏன், என்ன அப்படியா, ஏன் அப்படி வந்தது?
வீணான எண்ணங்கள் அங்கே வந்துருச்சு. அதான் கியூ வந்துருச்சு, கியா வந்துருச்சு. என்ன, ஏன்? பாபா சொல்கிறாங்க சிவராத்திரியில் என்ன பண்ணுறாங்க, தீபம் ஏற்றுறாங்க. பாபா சொல்கிறாங்க நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது. என்ன தீ ஏற்றணும், ஏன், எதுக்கு, எப்படி, அதை எரிக்கணும். தீபம் ஏற்ற வேண்டாம், ஆனால் ஏன், எதுக்கு, எப்படி, அந்த இதை அதை எரிங்க. பாபான்னு சொன்னாங்க. அப்புறம் இன்றைக்கி சேவையை தவிர வேறு எந்த ஸ்வீட்டும் சாப்பிடாதுங்க. சேவை தான் உங்களுக்கு ஸ்வீட்டு. அதாவது நமக்கு பிடிச்ச ஸ்வீட் எது, சேவை தான் நமக்கு பிடிச்ச ஸ்வீட். அது பாபாவுடைய சேவை, பாபாவுடைய விஷயங்கள், பாபா இதில் தான் நமக்கு குஷி கிடைக்கணும். அதனால் பாபாவுடைய முரளி, அது பாபாவுடைய முரளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்டாய், பாபாவுடைய சேவை ஒரு மிட்டாய். யாருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சொல்லிடக்கூடாது. அதாவது அம்பிலிருந்து வெளிப்பட்ட வில்லிலேருந்து வெளிப்பட்ட ஒரு அம்பு வந்து எப்படி வந்து நம்ம திருப்பி எடுக்க முடியாதோ, அது போனது தான். அதே போல் வார்த்தைகளை செலக்ட் பண்ணி நீங்கள் பேசணும். அது வில்லிலேருந்து வெளிப்பட்ட அம்பாகட்டும், வாயிலிருந்து வெளிப்பட்ட சொல்லாகட்டும், அதை திருப்பி எடுக்க முடியாது. அதனால் யோசித்து பேசணும், சாரமாக பேசணும், சாரயுக்தமாக. மூணாவது வந்து குஷிக்கான மரியாதைகள். எப்படி வந்து நம்மளோட தொலைஞ்சு போயிடுது அடிக்கடி. ஏன், மாயா முதல்ல எதை திருடுது, குஷியை திருடுது, அப்புறம் சாந்தியையும் திருடிடுது. குஷி போச்சுன்னா சாந்தியும் போயிடுது. ஏன்னா பாபான்னு சொல்கிற குஷி தான் நம்மளுடைய என்ன, சத்துணவு, நம்மளுடைய சஸ்திரம், நம்மளுடைய ரெக்கைகள் எல்லாமே குஷி தான். குஷியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பறந்துகிட்டே இருப்போம், பறக்க வச்சுட்டே இருப்போம். நம்ம யார், கடவுளுடைய குழந்தைகள். எவர் ஹாப்பியாக இருக்கிறோம், சதா ஹாப்பியாக இருக்கக்கூடிய காடினுடைய குழந்தைங்க. அதனால் இந்த ஸ்மிருதியின் மூலமாக சதா குஷியாக இருக்கணும். நான் யாருடைய குழந்தை. பாபா எப்போ துக்கமாகறாரா, யார் பாபா சொன்னார் இந்த முரளியில், இன்னும் உள்ளே போகும்போது யார் குஷியில் இருக்காங்களோ அவங்க குஷியினுடைய மிட்டாய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. தில் குஷி மிட்டாய், மன மகிழ்ச்சி அப்படிங்கிற மிட்டாய் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். தில்குஷ் மிட்டாய் அப்படின்னு ஒரு பேர், மிட்டாய்க்கு ஒரு ஸ்வீட்டோட நேம் இருக்கு இல்லையா, மதுபனில் கொடுப்பாங்களே. யார் எந்த மாதிரி இருக்காங்களோ அவங்க அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும். குஷியாக இருந்தால் குஷி கொடுப்போம். துக்கமாக இருக்காங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுது அவங்க துக்கமாக இருக்காங்க. ஸ்தூலமான மிட்டாய் அப்படின்னா அது வாய் மட்டும்தான் ஸ்வீட் ஆகுது. பாபா சொல்கிறாங்க உடல், மனம், இதயம் எல்லாமே குஷி. உடல், மனம், இதயம் எல்லாமே குஷிப்படுத்திடுது. உடலும் குஷி, மனதும் குஷி, இதயமும் குஷி. அப்புறம் ஃபுல் டே குஷி. மிட்டாய் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் ஸ்வீட்டாக இருக்குது, அப்புறம் போயிடுது. நம்ம என்ன பண்ணோம், சதா குஷியாக இருக்கணும். ஏன்னா நம்ம யார், குஷியின் கடலின் குழந்தைகள். அதனால் சதா நம்ம எப்படி இருக்கணும், குஷியாக இருக்கணும். குஷியினுடைய சத்துணவை சாப்பிட்டுட்டே இருக்கணும். பாபாவுடைய முரளி தான் நமக்கு குராக், சத்துணவு, ஊட்டச்சத்து, டானிக். குஷி என்ற ஊட்டச்சத்தை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், டானிக்கை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ஹெல்த்தியாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். இதுதான் நம்மளுடைய புரோட்டீனாக இருக்குது, நம்மளுடைய விட்டமினாக இருக்குது குஷி. நம்மளுடைய மனசும் திருப்தியாக இருக்கிறோம், ஒரு மன நிறைவு இருக்கும். பாபா சொல்கிறாங்க நம்ம முரளி கேட்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும். அதாவது நம்மளுடைய நாள் முழுவதுமே மாறி போயிடுது. ஏதாவது நமக்குள்ளே ப்ராப்ளம் வருது, ஏதாவது சுச்சுவேஷன் வந்து நமக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஏதாவது ஒரு முரளியை எடுத்து படிக்கிறோம், இல்லை அன்னைக்குள்ள முரளியாக இருக்கட்டும், அதில் நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த நேரத்தில் தான் நமக்கு உத்வேகம் வருது. நம்ம பாபா இப்படி சொல்லும்போது அப்போ நானும் கண்டிப்பாக எதாவது செய்யக்கூடாது, அது விட்டுறலாம் அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு பைராக்கியம் வருது. இது கொஞ்ச நேரத்திற்கான ஒரு சைடு சீயிங், இல்லை சைடு சீன், இல்லைன்னா ஒரு பேப்பர் புலி, காகித புலி. இது மாயாவனுடைய ஒரு மந்திர ஜாலம். அதனால் பாபாவுடைய முரளி வந்து நமக்கு சுகம் கொடுக்குது, திருப்தி கொடுக்குது, சுகம் கொடுக்குது, சுகதாயி, சுகம், சுகூன் அப்படிங்கிற வார்த்தைகள் எவ்வளோ கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது பாருங்கள். சுகூன், சுகுதாயி, சுகம். இந்த பாபாவோட ஞானமானது நம்மளை சுகூன் கொடுக்குது, சுகம் கொடுக்குது. இந்த உலகத்தில் குஷியும் இல்லை, சுகூனும் இல்லை, ஒரு சுகூன், அது சுகமே இல்லை. என்ன சுகம் இருக்குது இந்த உலகத்தில்? துக்கம், அசாந்தி தான் இருக்குது.
துக்கம், அசாந்தி, டென்ஷன், யாருக்கு எப்போ என்ன பேசணும், என்ன பண்ணணும், ஒன்றுமே தெரியாத நிலையில் தான் இருக்காங்க. மற்றவங்க மேலே தான் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ இதை சொல்லணும், இப்போ அதை சொல்லணும், இப்போ அப்படின்ட்டு அந்த பிளானிங் தான் ஓடிட்டுருக்கு. அதில் தான் அவங்களுக்கு லட்சியமே அதுதான் இருக்குது. லட்சியமாகவே கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு என்ன சொல்லணும், இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறத விட நான் பாபாவுடைய முரளியை படித்து பாபா முரளி சொல்கிறபடி நடக்கணும், அவ்வளோதான். குழந்தைகள் பாட்டல் பாடுறாங்க. என்ன பாட்டல் பாடுறாங்க? இனிமையான பாபா, அன்பான பாபா, மேரா பாபா. அதனால் இந்த பாடல் தான் உங்களுக்குள்ளே சதா ஒழிச்சிட்டே இருக்கணும், இடைவிடாது, ஆட்டோமேட்டிக்காக நிரந்தரமாக பாபா நினைவு இருக்குது அப்படின்னா இதயத்தில் இந்த பாட்டு ஓடிட்டே இருக்கும், ஒழிச்சிட்டே இருக்கும். எப்படி நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு இருக்குது, சினிமாவுடைய பாட்டாக இருக்கட்டும், நம்ம இதயத்தை அது தொட்டுருச்சுன்னா அது நமக்கு அறியாமலே நம்ம வாயிலேருந்து பாடல்களாக வந்துகிட்டே இருக்குது, நமக்கே தெரிஞ்சிருக்காது. நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக பாடிட்டே இருப்போம். நம்ம அந்த பாட்டை, அந்த லிரிக்ஸை மட்டும் குறிப்பிட்ட ஒரு லிரிக்ஸ் 2 லைனை மட்டும் பாடிட்டே இருப்போம். அதே போல் எங்களுடைய சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா பியாரா பாபா, மீட்டா பாபா, மேரா பாபா, சுக்ரியா பாபா, ஹமாரா பாபா அப்படின்னு பாடிட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கேட்பாங்கல்ல, அந்த சின்ன பிள்ளைங்க முன்னாடி தான் அவங்க பாடுறாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்க ஏதோ கேட்டிருக்காங்க, தாதி நீங்கள் ஏன் இப்படி பாடிட்டுருக்கிறீங்க, நீங்கள் இனிமையான பாபா, மீட்டா பாபான்னு சொல்கிறீங்களே, கசப்பான பாபாவே கிடையாதா? மீட்டா பாபா, அன்பான பாபா, இனிமையான பாபா, என்னுடைய பாபா, நன்றி பாபா. அப்புறம் மனசு உடஞ்சி போச்சுன்னா என்ன பாட்டு பாடுறாங்க குழந்தைங்க? ஹே ஹேன்னு சொல்கிறாங்க, பாபா என்னுடையவர் தான், தான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பாபா அவங்க மறைஞ்சு போயிடுறாரு. அதனால் இதுதான் நம்மளுடைய 3 மரியாதைகள் இன்று. அப்புறம் பாபா முரளிக்குள்ளே சொன்னார், 5 விஷயங்கள் சொன்னார் சிவராத்திரிக்காக. சிவராத்திரிக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு 5 விஷயம் சொன்னார். சிவராத்திரியில் நம்ம என்னென்ன பண்ணுறோம்? கொடி ஏற்றுறோம், டான்ஸ் ஆடுறோம், இனிமையான உணவு ஸ்வீட்டு கொடுக்குறோம், மெழுகுவர்த்தி ஏற்றுறோம், கேக் கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாபா என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேக் கட் பண்ணணும். கேக் எப்படி வெட்டணும், எதை கட் பண்ணணும்? பாபா சொன்னாங்க, நம்ம கேக் சாப்பிட்றதில்ல, கேக்கை எப்படி அப்படியே சாப்பிட்றதில்ல, கட் பண்ணி சாப்பிட்றோம். கேக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுறோம் இல்லையா, மெழுகுவர்த்தி. திட சங்கல்பம், உறுதியான எண்ணம் அப்படிங்கிற தீபத்தை உங்களுக்குள்ளே ஏற்றுங்க அப்படின்னார் பாபா. சம்பன்னம் ஆகிறது இல்லையா, சம்பூர்ணம் ஆகிறது இல்லையா, என்ன பண்ணணும்? அதனால் சம்பன்னம் கேக்கு முழுசாக சாப்பிட்றதில்ல, கட் பண்ணி தான் சாப்பிட்றோம். அதே போல் நம்ம சம்பூர்ணம் ஆகிறதுல, சம்பன்னம் ஆகிறதுல என்னெல்லாம் தடைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. எண்ணம் உள்பட நமக்குள்ளே என்னெல்லாம் தடைகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. அதனால் யாரை காட்டணும், எதை காட்டணும்? தன்னுடைய பலவீனங்களை கட் பண்ணணும். அடுத்தது கொடி ஏற்றுறோம். தன்னுடைய மனசில், தன்னுடைய இதயத்தில், வார்த்தைகளில் சதா பாபாவை இதயத்துக்குள்ளே பாபாவை வெளிப்படுத்துவதற்கான கொடியை ஏற்றுங்கள். நம்ம மனசுக்குள்ளே முதல்ல பாபாவுடைய கொடி பறந்தது அப்படின்னா தான் உலகத்துலேயும் பறக்க வைக்க முடியும். அதனால் எந்த ஒரு வார்த்தையாகட்டும், எண்ணமாகட்டும், செயலாகட்டும், அது பாபாவை வெளிப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கணுமே தவிர வெளிப்படுத்தாத விஷயங்கள், எந்த ஒரு விஷயம் நம்ம மூலமாக நடக்கக்கூடாது. ஆனால் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? முதல்ல நம்மளுடைய இதயத்தில் பாபாவை பிரத்யட்சப்படுத்தணும், வெளிப்படுத்தக்கூடிய கொடியை ஏற்றணும் நமக்குள்ளே. ஒரு பாடல் பாடிட்டே இருக்கணும். என்ன பாபா? என்னுடைய அப்பா, அன்பான அப்பா அப்படிங்கிற பாடலை பாடிட்டே இருக்கணும். டான்ஸ் ஆடுங்க. அப்புறம் என்ன டான்ஸ் ஆடணும்? சதா குஷியாக இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய டான்ஸ் ஆடிட்டே இருங்க. குஷியை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் எது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோமோ அது வரைக்கும் குஷி விட்டுறக்கூடாது. இந்த விரதத்தை பக்காவாக எடுத்துக்கோங்க. விரதத்தை பக்காவாக எடுத்துட்டிங்களா? எடுக்கணுமா? இல்லை இனிதான் எடுக்கணுமா? எடுக்கலைன்னா இப்போ எடுத்துருங்க. இப்போவே நான் எதுவரை வாழ்வேனோ அதுவரையும் குஷியாகவே இருப்பேன், குஷியை விட மாட்டேன் ஒரு பொழுதும். அப்புறம் பாபா சொன்னார், எந்த மிட்டாய் நம்ம சாப்பிடணும்? சிவராத்திரிக்கு மிட்டாய் கொடுக்குறாங்கல்ல, யார் குஷியாக இருக்காங்களோ அவங்க குஷியினுடைய மிட்டாய் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு. அந்த மிட்டாய் மூலமாக வாய் மட்டும்தான் ஸ்வீட் ஆகுது. ஆனால் இந்த மிட்டாய் மூலமாக என்ன ஆகுது? உடல், மனம், இதயம் எல்லாமே குஷி ஆகிடுது. அதனால் நம்ம என்ன கொடுக்கணும் மற்றவங்களுக்கு? குஷி எல்லாருக்குமே குஷி கொடுக்கணும். பாட்டு என்ன பாட்டு பாட சொன்னார் பாபா? என்னுடைய பாபா, அன்பான பாபா, இனிமையான பாபா, சுக்ரியா பாபா, அச்சா பாபா. இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்க உள்ளுக்குள்ளே. விரதம் என்ன எடுக்கணும்னு சொன்னார்? நம்ம விரதம் எடுக்கணும். தன்னுடைய பலவீனங்கள், குறைகளை பலி கொடுக்கணும்.
அப்புறம் பாபா முரளியில் சொன்னார், எப்போவுமே ஆடாத அசையாத நிலையில் இருக்கணும், ஒரு பொழுதும் குழப்பத்தில் வரக்கூடாது. இதுதான் பாபாவனுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. பாபா வாழ்த்துக்கள் சொன்னார் எல்லாத்துக்காகவும். அதனால் நம்ம என்ன ஆகணும்? பாப் சமான் ஆகணும். பாபாவனுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும், பாபாவனுடைய மரியாதைகள் படி நடக்கணும். அச்சா. ஓம் சாந்தி. நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். வெம்மையிலும் நிழலிலும் வேகத்திலும் அமைதியிலும் சிதறாமல் என்னை நடத்தும் தர்மத்தின் கரைகள். நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். நான் நிற்கும் போது சீதைவே, நான் ஓடும் போது தூயுமை, என்னை தாங்கி நிற்கும் இந்த மரியாதைகள் சாட்சி. நான் ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். எல்லை அல்ல இவை என் பயணத்தின் பாதுகாப்பு, கடலை நோக்கி அழைத்துச் செல்லும் கருணையின் கைப்பிடிப்பு. நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். சீற்றமே